நிமிஷம் ரம்யா. என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ரம்யா. ஏய் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ரம்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரே நிமிஷம் நில்ல. ஏய் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. கேளு ரம்யா. ரம்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றல. என்ன பேச போற? ரம்யா ரம்யா ஒரே நிமிஷம் ரம்யா. ரம்யா உன் கோவம் நியாயமானதா ரம்யா, தப்பு என் மேலதான், என்ன மன்னிச்சிரு. ஐயோ ஏய் முதல்ல எழுந்துரு. ரம்யா குமரன் உன் அத்தை பையன் தெரியாம அவன் கையை நான் உடைச்சிட்டேன். மண்டபத்துல எல்லாரும் என்ன அடிச்சப்போ கோவத்துல நான் உன்னை இழுத்து அசிங்கப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ரம்யா. ரம்யா ரம்யா கொஞ்சம் நில்லு ரம்யா. ரம்யா எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் போன்ல சொல்லிடு ரம்யா, நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு. ஏ ரம்யா ரம்யா உடைச்சாத, எல்லா பொண்ணுங்க நம்பர் இல்ல தான் இருக்கு. பொண்ணுங்க நம்பரா? ஏய் சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க ரம்யா. ப்ளீஸ் ரம்யா போனை கொடு ரம்யா. ஆமா படிப்புல ஒரு பெரிய புலி. டவுட்னா இவருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா? ரம்யா என்ன பண்ற ரம்யா? ரம்யா எல்லா நம்பரையும் delete பண்ணிட்டேன். இனிமே இந்த போன்ல பொண்ணுங்க நம்பர் பார்த்து கொன்னுடு. ஏன் நம்பர் இருக்கா உன்கிட்ட? இல்ல. நோட் பண்ணு. 960000 960000 3333 3333. எங்க சொல்லு. 960000 3333. கரெக்ட். ரம்யா உன் நம்பர்லாம் தந்துட்ட, மனுஷன் உன் வாயால ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயேன் ப்ளீஸ். ஐயோ மறமாட்டேன். முட்டாள் முட்டாள் தத்தி தத்தி. என் அத்தை பையன் உன்னை அடிச்சிட்டாங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சவால் விட்டுட்ட. அதை இன்னொருத்த பிரச்சனை பண்ணிருந்தானா அந்த வீட்டு பொண்ணையும் தூக்கிடுவேன் சவால் விடுவியா? நீ ஆம்பளை தானே, சவால் விட்டல செஞ்சு காட்டு. உன்னால முடியலன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, என் அத்தை பையன் கால்ல போய் விழுந்து ஏன்பா என்னால முடியல என்ன மன்னிச்சிரு, நான் போட்ட சவால வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லு. நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பிள்ளை பெத்துக்கிறேன். ஓகேவா? என்ன ரம்யா இப்படி பேசுற? எப்படி பேசணும்? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என்னமோ பெருசா எங்க அண்ணனை திட்டின. போறவங்கிறது உதட்டுல மட்டும்தானா, உள்ளத்துல இல்லையான்னு கேட்டேன். ஆமா 15 வருஷமா எங்க அண்ணனை நீ மச்சா மச்சான்னு கூப்பிடுறியே, எங்க அண்ணன் உனக்கு மச்சானா நான் உனக்கு என்ன முறை? கட்டிக்கிற முறை தானே. அன்னைக்கு என்னமோ பெருசா தூக்கிடுவேன் சவால் விட்ட, சைக்கிள் மட்டும் தான் தூக்குவியா, என்னெல்லாம் தூக்க மாட்டியா? யோ நான் மொத்தமே 45 கிலோ தாயா இருக்கேன், நீ நினைச்சா ஒத்த கையிலேயே தூக்கிடலாம். யோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா, புரியுதா? யோ உனக்கெல்லாம் வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொன்னதா புரியுமா? உமா என்ன இது? கோவக்கா பீர்க்கங்காலாம் எழுதிருக்கு. இதெல்லாம் எங்க வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஹலோ, இதெல்லாம் உங்க வீட்ல இருக்கவங்க சாப்பிடறதுக்காக இல்ல, நீங்க சாப்பிடறதுக்காக. ஐயோ இதெல்லாம் நான் எப்பவுமே சாப்பிட்டது இல்ல. இங்க பாருங்க, பொம்பளைங்க சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். அதனால முதல்ல இந்த லிஸ்ட்ல இருக்கறதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க போங்க. என்ன காரணம்னு சொல்ல. காரணமா? ஆம்பளைங்க கோவக்காய் பொரியலும் பீர்க்கங்காய் சாம்பாரும் சாப்பிடுறது பொம்பளைங்களுக்கு நல்லது. ஓஹோ ஓஹோ சரி, ஆம்பளை சந்தோஷப்படுற மாதிரி நீங்க ஏதாவது சாப்பிடுங்களாண்டி? சீ போங்க. சூடே இல்லாத டீயை எவ்வளவு நேரம்டா ஊதி ஊதி குடிப்பீங்க? சொர்ண கேட்டவங்களா? அக்கௌண்ட்ல வச்சு குடிக்கிறனால பச்சை தண்ணியை கொடுத்தாலும் குடிப்பீங்களோ? அந்த டீ மாஸ்டர் வரட்டும், விஜய் மனோர், அந்த ஆளை வச்சுக்கிறேன். என்னடா என்ன மச்சான் நம்மளோட கண்டுக்காம போறான்? தாமு கூட இருக்கோம்ல. பாரு. டேய் டேய் உனத்தடா. என்ன மச்சான், நான் கொலைய பண்ணிட்டேன். அத்தனை சொந்தக்காரங்க முன்னாடி நான் முக்கியமா அவன் முக்கியமான்னு கேட்டா நான் என்ன பண்றது?
இவன் தான் எனக்கு முக்கியம் சொல்லியிருந்தா என்ன வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. ஏண்டா உங்க வீட்டுல சோறு போடுவாங்களா? இதே கேள்வியை உன்கிட்ட கேட்டிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? டேய் ஒழுங்கா அவனை வர சொல்லுங்க, இல்ல டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் ஆனா 2 பேருக்கும் சிகரெட் வாங்கி தர மாட்டேன். மச்சான் வாடா, அவன் கூப்பிடுறான்டா. டேய் சொல்றதை கேளு மச்சான், உங்க சண்டையில எங்களுக்கு சிகரெட் இல்லாம ஆயிரும்டா. ப்ளீஸ்ரா வாடா, அவன்கிட்ட வந்து பேசலாம் மச்சான். டேய் விடுடா. வாடா வாடா டேய், வா வா வா. டேய் அதான் வந்துட்டான்ல, சிகரெட்டை சொல்லு. பேச சொல்றா. டேய் பேசேன்டா. சாரிடா, என்ன மன்னிச்சிடுடா. நீ தான் மச்சான மன்னிக்கணும். நீ யாரா? என் உயிர் நண்பன். என்ன கல்யாணத்துல உன்னை அத்தனை பேர் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டேன்டா. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லடா மச்சான். ஐ லவ் யூ மச்சான். ஐ லவ் யுவர் சிஸ்டர் மச்சான். என்னடா சொல்ற? ஆமா மச்சான், உன் தங்கச்சி தான் வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா. அதுவும் நேத்திக்கு தான். எப்படி மிரட்டினா தெரியுமா? நீ மட்டும் பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. மச்சான் ஏமா இப்ப கோவப்படுறீங்க? நான் தான் தப்பா பேசிட்டேனா? டேய் ரொம்ப தப்பா பேசிட்டடா. டேய் விளையாடல, சீரியஸாவா சொல்ற? என் தங்கச்சி ரம்யா உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னா? உன் மேல சத்தியமா சொல்றேன் மச்சான். உன் மேல என்னைக்காவது போய் சத்தியம் பண்ணிருக்கனா? அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு தாலி கட்டி தூக்கிட்டு போவேன்னு சொன்னியே, ஆம்பளையா இருந்தா வந்து செஞ்சு காமின்னு சொல்றான் மச்சான். நான் யாரு மச்சான்? உன் ஃப்ரெண்டு. செம கோவம் வந்துருச்சு. அதான் பதிலுக்கு நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். அதுவும் இந்த ஜென்மத்துல தான் மச்சான். அடுத்த ஜென்மத்துல எனக்கு அந்த குட்டச்சி வேணாம். 2 பேரும் நல்ல காரியம் பேசுறீங்க, ஸ்வீட் சாப்பிட்டே பேசலாமே. ஏண்டா உனக்கு தங்கச்சிலன்னு பேசுறியா? சரி மச்சான், நீங்க ஏதோ உங்க குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. யூ கேரி ஆன் மச்சான், பை. போடா மச்சான், எப்படியாவது நீ தான் உன் தங்கச்சிய எனக்கு என்னது? இல்ல மச்சான், எங்க 2 பேரையும் எப்படியாவது நீ தான் சேர்த்து வைக்கணும்னு சொன்னேன் மச்சான். மாப்ள, உன்னதான்டா நம்பி இருக்கேன். ஏ ரம்யா, ஆ அந்த அமல் பையன் கிட்ட நீ பேசுனியா? சொல்லுடி. அந்த பையன் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னு எந்த பையன் வந்து உங்ககிட்ட சொன்னா? எவன் சொன்னா உனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சவங்க 10 கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இதோ பாருமா, நான் பாட்டுக்கு வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு வந்துட்டு இருக்கேன். என்ன பத்தி யாராவது இல்லாதது பொல்லாதது பொருளி பேசினாங்கன்னு தெரிஞ்சது. ஆ? ஏ ரம்யா, ஏய் அம்மா வரேன். தெரிஞ்சவங்கன்னு பார்க்க மாட்டேன், தெரியாதவங்கன்னு பார்க்க மாட்டேன், வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். என்னடா இவ திடீர்னு இப்படி ஐயோ அவன் நடிக்கிறான், என்ன நம்பு. சும்மா என்னடா? நல்லா இருக்கிற பொண்ண நீயே ஏதாவது சொல்லி கெடுத்துறாத. அவன் பார்த்தா இவன் பார்த்தாலாம் வந்து சொல்லிட்டு இருக்காத. நீயே உன் கண்ணால பாத்தியா? அப்ப வந்து சொல்லு. ஐயோ அம்மா, இவ அவன் கூட ஓடி போறது கன்ஃபார்ம். என்ன சொல்ற? ஆமாண்டி, எங்க அண்ணன் இப்படி போட்டு கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ அவனை லவ் பண்ணியா என்ன? ஏய் ஏய், உண்மையை சொல்லி, நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்றியா இல்லையா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு எல்லாரும் மண்டபத்துல அவனை அடிச்சதையும் திட்டினதையும் பார்த்தப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தனாவே வாழ்ந்திருக்கான். அதனால என் வாழ்க்கை அவன் கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது? எங்க தாமோனனுக்கு மட்டும் தான் அவனை லவ் பண்ற விஷயம் தெரியும். அது என்ன கேட்கவும் முடியாம, அம்மா கிட்ட சொல்லவும் முடியாம முழிக்குது. பெரிய ஆள்டி இவ. எப்படி நடிச்சு வீட்டை ஏமாத்திருக்கா பாரு. ஏய், ஃபிகர் வந்திருக்குடி. இன்னைக்கு ஜாலி தானா? சரி சரி, நீ உன் ஃபிகர் கிட்ட பேசிட்டு வா, போயிட்டு வரோம். பை. பாய் டி. ரம்யா, என்ன பத்தி ஏதோ பேசுனீங்க போல இருக்கு. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன கிண்டல் பண்றாங்களா? ஐயோ, நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம். சரி, என்ன எதுக்கு வர சொன்ன? சொல்றேன். ஆமா, நம்ம லவ் பண்ற விஷயத்தை தாமோனன் கிட்ட சொன்னியா? என்னது? நம்ம எப்படி லவ் பண்ணோம்?
இப்ப லவ் பண்ண போறோம்ல அதத்தான் சொன்னேன். வாயா. தாமு ஏதாவது கேட்டானா? எங்க அண்ணன் கிட்ட சொன்னியா இல்லையா? லைட்டா சொன்னேன். ம். சரி, இனிமே நம்ம விஷயத்தை பத்தி எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. ஏய், அவன் என் ஃப்ரெண்டுடி. அதனாலதான் சொல்றேன், அவனை நம்பாத. வீட்ல போட்டு கொடுத்துருவான். யோ, விரலடியா? ஆமா, எப்ப என்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போற? பிளான் பண்ணிட்டியா? இல்லனா அவனுக்கு என்ன கட்டி வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அவன் உன்னை நிச்சயம் பண்ணட்டும், பந்தக்கால் நடட்டும், பத்திரிக்கை அடிக்கட்டும், சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லட்டும். அன்னைக்கு கல்யாணத்துல என்ன அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினால அதே மாதிரி அவனை அசிங்கப்படுத்த வேணாம். அது சைக்கிளை விட்டுட்டு வாயா. ஐயோ யோ, நீ ரோஸ் கொடுத்து ஏமாந்தியே, அவளை தவிர வேற யாரையுமே சைட் அடிச்சதே இல்லையா? ம்ஹும். என்ன பையன் நீ? சரி, கொஞ்சம் கிட்ட வந்து அன்பா பேசியா. வா. ம், ஏதாவது பேசியா. உனக்குலாம் லவ் பண்ண தெரியல, போ. சுத்தி பாரியா, எல்லாரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கவங்க கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க, நீ ஒரு கே. வாயா. ஒரசியா, நான் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன். புடி. புடியா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் என்ன யாருன்னே தெரியாம தானே சைட் அடிச்ச? ஆமா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? கண்டிப்பா. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது பேக் சைடு தானே பார்த்த? இல்லையே, அன்னைக்கு உன் முகத்தை கூட பார்த்தேன். அது லவ் மூட்ல பாத்திருக்க மாட்டப்பா, இப்ப பாரு. ஒரு நிமிஷம் இரு. பேக் எப்படி இருக்கியா? ஃப்ரண்ட் எப்படி இருக்கு? இன்னைக்கு எவ்வளவு மார்க் போடுவ? எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உங்க அண்ணனை நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, அவனை நினைக்க கூட இருந்தானே நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு க்ளோஸா இருக்கும். கட்டி பிடிக்கணும்னு தோணல? இது அவங்க ஊர்ல கட்டி பிடிக்கிறதா? ஒண்ணு முன்னாடி இருந்து இல்லனா பின்னாடி இருந்து இது என்ன? இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சிஞ்சிக்கு சிக்கா சிஞ்சிக்கு சிக்கா சிஞ்சிக்கு சிஞ்சிக்கு சிஷ். எங்க சொல்லு. சிஞ்சிக்கு சிக்கா சிஞ்சிக்கு சிக்கா சிஞ்சிக்கு சிஞ்சி.